இன்னைக்கு இந்த தவறான புரிதலை எடுத்து போடுறத ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ தவறான புரிதல் இருக்கிறது போல இன்னைக்கு தேவத்துவத்திலே இப்படிப்பட்ட தவறான புரிதல் இருக்கு, ஞானஸ்தானத்திலே தவறான புரிதல் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆமென், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று ஆமென், வெகு காலத்திற்கு பின்பு ஆமென், தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி ஆமென், இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆமென். அடுத்த வார்த்தை, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் வரல. ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற இளைப்பாறுதல் காலம் எப்ப வரப்போகுதுன்னா இனி வரப்போகுது. இந்த இளைப்பாறுதலை நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், பரிசுத்த ஆவின் முத்திரையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறப்பட்டு அவர் கட்டுகிற சபையில அங்கத்தினராக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் முத்தரிக்கிறார். இவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று முத்தரித்து அவர்களை தான் மீட்க அவர் ரகசிய வருகையில வருகிறார். வேற யாரும் இல்லை, இவங்களை தான் மனவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனவாட்டியை மீட்க தான் மணவாளன் வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைக்கலாம், ஐயா இத்தனை வருஷமா இதை தானே போதிச்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய சபை ஏஜி சர்ச்சில் கொடுக்குறாங்க, ஏசியில கொடுக்குறாங்க, இந்த சர்ச்சில் கொடுக்குறாங்க, இவ்வளவு பெரிய பிரசங்கியாரெல்லாம் இதை தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், தானியேலை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியா? சொல்லுங்க, தானியேலை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியா அவங்களாம்? அந்த தானியேலே 70 வருஷத்தை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் போது அவருக்கு அது புரிஞ்சது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சீசர்களை பார்த்து, புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கடா. யாருடைய புளித்தமாவு? பரிசேயர், சதுசேயர். யார் அவங்களாம்? தேறின வேத பாருங்க, பைபிள் ஸ்காலர்ஸ். நல்லா கவனிங்க, எங்களுக்கு தெரியாத டீச்சிங்கே கிடையாது, நாங்களாம் அப்படியே பயங்கர தேறின ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த உபதேசத்தை ஏசப்பா என்ன சொன்னார்? அது புளித்தமாவு, அதை நீ கை கொள்ளக்கூடாதுன்னு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டம் அதே தான். இன்னைக்கு எப்படி நாம் பார்த்த இத்தனை பேர் புரிதல் இல்லாம தவறான எண்ணம் கொண்டு இருந்து அவங்க பாட்டு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்களா, அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்க சபைகள் இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு உபதேசங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா இதன் மத்தியில உண்மையான ஒரு ஊழியம் இருக்குது, உண்மையான ஒரு சபை இருக்கு, உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில, அந்த உபதேசத்துல, சத்தியத்துல யார் ஒரு கீழ்ப்படிந்து, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மெய்யான ஞானஸ்தானத்தை பெற்று அந்த ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக ஏற்றுக்கொண்டு அவரே எனக்காக அடிக்கப்பட்டவர் என்று யார் ஒருவர் அறிந்து தியானித்து அந்த பாதையில நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இவங்களுக்கு தான் சீக்கிரத்துல வரப்போகிற இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. இன்னைக்கு அதை இழந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னுடைய புரிதல் என்ன?